வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், வெஜிடபிள்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பன்னீர் வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள், இது மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மெத்தி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சால்ட்டு, ஆயில், அவ்வளோதான் நமக்கு இப்போதைக்கு தேவை. இதை நல்லா இப்போ பிசைஞ்சிட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லா பவுடரும் இதில் போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு, ஆயில் கொஞ்சம் ஊற்றி, தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் பன்னீர். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், ஒரு ½ அன் ஹவர். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் நல்லா திருவி வச்சாச்சு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு மசாலா, மட்டன் மசாலாவோ ஏதாவது ஒரு மசாலா போட்டு அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அதை சேர்த்து நம்ம செய்கிறப்ப ரொம்ப நல்லா ஈஸியாக வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். லைட்டாக அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சப்பாத்தி போட்டு இதை ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் இதுக்குள்ளே வைக்கலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால என்னால் இது ஃபுல்லாக காட்ட முடியல. அதனால் இப்போ சப்பாத்தியை நல்லா ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி நான் போட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. தோசைக்கல் ரெடியாக இருக்குது சப்பாத்தி போடுறதுக்கு. இப்போது இதை வந்துட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மாவில் போட்டு நம்ம சப்பாத்தி போட்டு காட்டுறோம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கனால ரொம்ப மெல்லிஸாக சப்பாத்தி வராது, கொஞ்சம் வந்து திக்காக தான் வரும் உங்களுக்கு. இப்போ நான் சப்பாத்தி போட்டுட்டேன். இப்போ நான் தோசைக்கல்லில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் கீ ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டோம். சூப்பராக நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி செம்மையாக வருது. வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப்டு சப்பாத்தி பன்னீர்லாம் மட்டும் அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்டாவே போதும், இல்லைனா நீங்கள் வந்துட்டு சாஸ் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி, வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீரோடு சேர்ந்து. எங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவி இருக்குது, அதனால் வச்சுருக்கேன். இல்லைனா வெறும் சாஸோ இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு ரைத்தா இருந்தாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், மார்னிங்லேயும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் ரெசிபியோடு நான் அடுத்த தடவை வந்து சந்திக்கிறேன். Bye.